Ultra 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. நைஜீரியா சென்ற பிரதமர் மோடிக்கு அபுஜா விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இந்திய சமூகம் வரவேற்பு அளித்ததை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு பிரதமர் மோடி நிகழ்ச்சி. மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்த பொதுமக்கள் எதிர்ப்பு. போராட்டக்காரர்களை தடுக்க மதுரை சின்ன உடைப்பு கிராமத்தில் ஏராளமான போலீசார் குவிப்பு. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டிய கனமழையால் மின்சாரம் துண்டிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. குமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியிலும் வெள்ளம் பாய்வதால் குளிக்க தடை. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில் சேவை இன்று ரத்து. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை இயங்காது என அறிவிப்பு. நெல்லையிலிருந்து சென்னை சென்ற வந்தே பாரத் ரயிலில் வழங்கப்பட்ட உணவில் வண்டு இருந்ததாக புகார் எழுந்த விவகாரம். உணவு பொட்டல விநியோக ஒப்பந்ததாரருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக தெற்கு ரயில்வே விளக்கம். கூடலூர் அருகே கொண்டை ஊசி வளைவில் திரும்பும் போது கார் பள்ளத்தில் பாய்ந்து விபத்து. குழந்தையுடன் காரில் பயணம் செய்த தம்பதி காயங்களுடன் மீட்பு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள துரித உணவகத்தில் வாங்கிய ஃப்ரைடு சிக்கனில் துர்நாற்றம் வீசியதாக வாடிக்கையாளர் குற்றச்சாட்டு. சிக்கனை கொட்டி கடை ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. வாங்கி சாப்பிட்றோம். என்ன செக் பண்றது? துட்டு போட்டு வாங்கிட்டு நீ செக் பண்ணுவியா? துட்டு போட்டு நான் கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் செலவு பண்ணி நான் துட்டு போட்டு வந்து பொருள் வாங்கி போய் சாப்பிட முடியும். ஃபுட் உங்களுக்கு சரியில்லைன்னா அதெல்லாம் பேசக்கூடாது. நீ ஃபுட்டை சரியா கொடுக்கறது உன்னோட வேலை இது. ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரியை கைது செய்தது தனிப்படை. தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் போலீசார் தேடி வந்த நிலையில் அதிரடி. நாகர்கோவிலில் கடன் தவணை செலுத்தாததால் தனியார் நிதி நிறுவன மேலாளர் பாலியல் ரீதியில் அத்துமீறியதாக பெண் பரபரப்பு குற்றச்சாட்டு. நீதிமன்றத்தின் பெயரில் போலி வாரண்டை அனுப்பி மிரட்டியதாகவும் புகார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தொடர் கனிம வள கொள்ளை. அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. டெல்லியில் அபாய அளவை தாண்டி மீண்டும் பதிவான காற்று மாசுபாடு. மும்பையில் பனிமூட்டத்துடன் காற்று மாசுபடும் கைகோர்த்துள்ளதாக புகைமூட்டமாக காட்சி. டெல்லியில் ரசாயன கழிவுகள் கலப்பால் தன்னிலையை இழந்து நிற்கும் யமுனை ஆறு. எங்கும் நுரை பொங்கி செல்லும் அவலம். ஜம்மு காஷ்மீரில் தொடங்கியது பனிப்பொழிவு. சோனாமார்க் பகுதி எங்கும் வெண்போர்வை போர்த்தியது போல் காட்சி. கேரளாவில் புயலை கிளப்பிய ஹேமா கமிட்டி அறிக்கை விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க கோரி மேல்முறையீடு. தள்ளுபடி செய்யுமாறு உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு பதில் மனு தாக்கல்.
சாம்பியன்ஸ் டிராபி கோப்பைக்கான சுற்றுப்பயண அட்டவணையை மாற்றி அறிவித்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில். சுற்றுப்பயண அட்டவணையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகள் நீக்கம். பாகிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரை கைப்பற்றியது ஆஸ்திரேலியா. இரண்டாவது போட்டியில் 13 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று அசத்தல். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.